இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கல்லணை டேமுக்கு தாங்க வந்திருக்கோம். கல்லணையை பார்த்ததில்ல. அதனால் இன்றைக்கி எப்படியாவது போவோம் அப்படின்ட்டு கல்லணைக்கு வந்தோம். வந்து பார்த்தா காவிரி ஓரம் காவிரிக்கு பிரியிற அந்த கல்லணை டேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி எல்லாம் வறண்டு போய் கிடக்குதுங்க. நாங்கள் வந்து புதுசுனால வந்து பார்த்தோம் உடனே. ஏன்னா தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இது வேறு பிரிவு இருக்குது பாருங்கள் கல்லணை. அதுக்கப்புறம் உள்ள அந்த சைடு வந்து பார்த்தா கல்லணைன்னு சொல்லி தனியாக இது பண்ணியிருக்காங்க. இது வந்து காவிரி பிரிவு இது நாங்கள் கொள்ளிடம் பிரிவு. அங்கேட்டு தண்ணி வந்து அதுக்கப்புறம் காவிரிக்கு வந்து அந்த சைடு தண்ணி போயிடுது. இந்த சைடு வந்து கொள்ளிடத்தோட தண்ணி பிரிஞ்சு போகுது. இங்கே நாங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் போய் தண்ணியில் போய் குளிப்போம் வெளியே வந்தோம். அங்கே நிறைய பேர் குளிக்கிறாங்க. அதனால் நம்மளும் அங்கே போயிடுவோம். வரங்க வண்டி காசு அனுப்பிடுவோம், அங்கே போயிடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி உள்ளுக்கு போய் நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளுக்கு வந்துட்டாங்க. உள்ளே வந்து ஒரு சைடு தான் தண்ணி போகுது, ஒரு சைடெலாம் எல்லாம் காலியாக இருக்குது. இது எல்லாம் மதகு. எத்தனை மதகு இருக்குது பாருங்கள். ஒரு சைடாக மதகு வச்சு செம்மையாக ஆங்கிலேயர்கள் கட்டியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஆங்கிலேயர்கள் புனரமைக்கப்பட்டது தான். இதை வந்து அடித்தளம் போட்டதே நம்ம மாமன் கரிகாலத்து. தண்ணியில் இறங்கியாச்சு. எவ்வளோ பேர் குடிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு குளியல் போட்டு ஜாலியாக இருந்தால் பண்ணிட்டு சண்டே வந்து ஜாலியாக கொண்டாடிட்டு கிளம்ப வேண்டியது. குடிக்கிற வெயிலுக்கெல்லாம் இல்லாமல் எல்லாம் நிறைய பேர் குடிக்கிறாங்க. ஏன்னா மணிமண்டபம் கரிகாலத்தில் உள்ள மணிமண்டபம் தான் இது ஆப்போசிட்லேயே இருக்குது. கட்டியிருக்காங்க. 2005 தான் இது கட்டியிருக்காங்க. அது ஒரு 4 மணி அடிக்கிற வெயில் செம்மையாக கல்லணை டேமு. கல்லணை டேமில் தான் போய் இறங்கி குளிச்சுட்டு இருக்காங்க. அங்கே என் பையனை பாருங்க, தம்பியை பார்க்க சொல்லு. ஃபஸ்ட்டு தான் நல்லா குளிச்சாச்சு கல்லணை டேம். நம்ம அதுக்கு மேலே வந்து இதான நடைபாதை கல்லணை பாலத்தோட தடுப்பணை எந்த அளவுக்கு செட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதான் ஷட்டு வந்து கீழே இறக்க போடுறது. அதுக்கு தான் இதெல்லாம் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இந்த சைடு தான் தண்ணி போகுது, அந்த சைடு தண்ணி போகல. காவிரி தான் வறண்டு போய் கிடக்கு. அது கொஞ்சம் மேடு போல் இருக்குது. கொள்ளிடம் தான் ஓரளவு பள்ளமாக இருந்தாலும் தண்ணி பேர் அந்த சைடில் வந்துடுது. அது தண்ணி பேர் இருக்கா? இதான் கொள்ளிடம். அங்கிட்ட பிரியுது காவிரி. அதுக்கப்புறம் போக நிறைய பிரியும் காவிரியிலேருந்து. கரிகால் சோழன் மணிமண்டபம். மணிமண்டபம் பக்கத்தில் தான் உள்ளே போகிறாங்க. மணிமண்டபம் இப்படி தோற்றம் அளிக்கும். அவருடைய வரலாற்று இதெல்லாம் ஒவ்வொரு வெள்ளி பரந்தலை அது வந்து வெற்றி பெற்ற கரிகாலன் புகைப்படம். வடக்கு வந்து படையெடுத்து போனார் இல்லையா, அது வெற்றி பெற்ற. அது வந்து இமயத்தில் கரிகாலன் இமயத்தில் போய் வெற்றி பெற்ற உத்திர தேசத்தில் நிலையாக இது ஒரு புராதன நிலையான அமைக்கப்பட்டதை வெற்றி பரிசாகப்பட்ட திரைப்பொருட்களோடு நகர்ந்து ரொம்ப அந்த போட்டோ தான் இது. காவிரி கரை ஆணை கரிகால் சொன்ன ஆணை கல்லணையோட திட்டமிடுதல். கல்லணை உருவாக்குற
எடுத்துருக்காங்க பிளான் போட்டுருக்காங்க அப்போ